Hi everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியா கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட உடம்பு ஹீட்டை தாங்காது. அதனால நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகமாக வெயில் அடிக்கிறப்ப நம்ம உடம்பு அதை தாங்காது. அதனால நம்மளோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய உணவுகள், பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தண்ணி நிறையா குடிங்க. இளநீ கிடைச்சா டெய்லி ஒரு இளநியாச்சும் குடிங்க. வெயில் காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்மளை உடம்பை பாதுகாத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட் எடுத்துருந்தேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும். ஒரு தடவை செக் பண்ணுங்கள், அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். தண்ணி கம்மியாக இருந்தால் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து ஒன்றும் ஆகாது. நல்லா ஊறிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ப்ளஸ் அதுக்கு தேவையான பழங்கள், கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாலை காய்ச்சிக்கலாம். 1 கப் பால், ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். அது பால் காஞ்ச பின்னாடி தண்ணி எதுவும் சேர்க்கல, தண்ணி சேர்க்காத பால். பால் பொங்கின பின்னாடி அந்த பாலுக்கு தேவையான அளவு ஜீனி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த ஜீனி நல்லா கரைஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை காய்ச்சின அந்த பால்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி அந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாலில் நம்ம சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா திரளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்திங்க அப்படின்னா திரளாக நிற்காது. அதுக்காக வடிகட்டி யூஸ் பண்ணி நான் அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பாலை காய வைங்க. கொஞ்சம் க்ரீமியாக திக்காக வந்த பின்னாடி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சம்மர் டைமில் குழந்தைங்கள வெளியில் அடிக்கடி விளையாட அனுமதிக்காதீங்க. சாயந்தர நேரத்தில் அனுப்புங்க. ப்ளஸ் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. இளநீ டெய்லி ஒரு இளநீ வாங்கி கொடுங்க. உடம்பை குளிர்ச்சி வச்சக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நீங்களும் பின்பற்றுங்க. உங்கள் குழந்தைங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் பின்பற்றுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அந்த பாலை காய வச்சோம். அந்த பால் ரெடி ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா ஆறின பின்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி அதில் கிவி, மாம்பழம், ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம் 5 பழங்கள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ எல்லா பழங்களையும் கூட மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரூட் இருந்தால் கூட பரவாயில்லை. இத்தனை ஃப்ரூட் தான் போடணும்னு இல்லை, எந்த ஃப்ரூட் வேணால் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அடுத்து ஊற வச்ச சப்ஜா சீட் அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. சப்ஜா சீடோட யூஸ் என்ன அப்படின்னா, அந்த சீடு உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். டெய்லி 1 ஸ்பூன் சப்ஜா சீடை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜா சீடோட யூஸஸும் நிறையா இருக்குது. அதனால தான் அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நான் சப்ஜா சீடையும் ஆட் பண்ணேன். நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம கிளாஸில் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சம்மருக்கு ரொம்ப ஏற்ற ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.